ஸ்கேன் பண்ணியாச்சு. வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம மஜீத் பாய் அவரோட இயக்கத்தில் வந்து கனவு மெய்ப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு குறும்படம் எடுத்துருக்கோம். இந்த குறும்படம் இருக்குன்னா ஒரு போட்டிக்காக போகுது. இல்லை கிட்டத்தட்ட ஒரு 22 பேர் நடிச்சிருக்காங்க. அதில் வந்து பிரபல நடிகை தூத்துக்குடியை சார்ந்தவங்க நிறைய படம் பண்ணியிருக்காங்க. ரெஜினா அவங்க விஜய் சேதுபதியில் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அவங்க இன்னைக்கு டப்பி பேச வந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க கூட ஒரு ஸ்டில் இன்னைக்கு இந்த கனவு மெய்ப்பட வேண்டும் நாளை கழிச்சு குறும்பட போட்டிக்கு போகுது. கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இந்த குறும்படத்தை எடுத்துருக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. கனவு மேற்பட வேண்டும். இந்த மாதிரியான எடுக்கும்போது இந்த மாதிரி ஈவெண்ட்டை சொல்லும்போது இதில் நடித்தவங்க எல்லாருமே யாருமே நடித்தாங்கன்னு நான் சொல்ல முடியாது. எல்லாருமே கதாபாத்திரமாக வாழ்ந்தாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, முரேஷ் சாராக இருந்தாலும் சரி, முத்துக்குமார் சாராக இருந்தாலும் சரி, சீலன் சச்சா இருந்தாலும் சரி, சரவணன், கணேசன், மற்றபடி பாமா, நம்ம சுமதி, சக்தி, இப்படி எல்லாருமே வந்து அதோட கதாபாத்திரம் வாழ்ந்துட்டாங்க. ரஜினாலாம் வந்து பெரிய திரைப்படத்துக்கு போயிட்டாங்க. இருந்தாலும் ஷார்ட் ஃபிலிம் கூட்டலாமான்னு யோசித்தேன். ஏன்னா அவங்கள ரொம்ப முன்னாடியே அவன் நடிக்க வைக்கன்னு ஆசை. மிஸ் ஆகிட்டு கூட்ட உடனே உங்கள் படமாக நான் வாரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்படி மாதிரி எல்லாருமே வந்து ஒரு முழு ஒத்துழைப்பு இருந்துச்சு. அதே மாதிரி எல்லாம் வந்து நடிச்சுட்டு கூடவே இருந்தாங்க. அதே மாதிரி மெல்வினா இருந்தாலும் சரி, செலிஞ்ச எல்லாருமே வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இந்த படம் சக்ஸஸ் ஆகணுங்கிறது ஒரு கருத்தியலை மக்கள்கிட்ட வந்து விதைக்கணுங்கிற எண்ணம் தான். இந்த டீம் இருந்தால் என்னால் எதையுமே செய்ய முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து இந்த டீம் எனக்கு உணர்த்துது. கனவு மெய்ப்பட வேண்டும்ங்கிறது இந்த படத்துடைய தலைப்பாக இருந்தாலும் உங்களுடைய எல்லாருடைய சினிமா கனவும் மெய்ப்பட வேண்டுங்கிறதா என்னோட எண்ணம். நன்றி நன்றி. இந்த ஸ்டோரி வந்து எனக்கு ஒரு பயங்கரமா இருக்கு. ஸ்டோரி வந்து ஒரு நல்ல ஒரு அவேர்னஸான ஃபிலிம். கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. ஆல்ரெடி சார் வந்து நிறைய அவார்டு வாங்கிட்டாங்க. இதுவும் வந்து அவார்டு வாங்கணும்ட்டு நான் மனசார விஷ் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து மஜித் அண்ணா கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இப்ப நிறைய பேர் வந்து இந்த ஃபீல்டுல வந்து கொஞ்சம் போட்டி பொறாமலா இருக்கும். ஆனா அண்ணன் ஏதாவது சின்னதா யூடியூப்ல சின்னதா ஏதாவது ஒரு போஸ்ட் ஏதாவது போட உடனே கால் பண்ணி சூப்பர்மா நம்ம ஊர்ல இருந்து பண்றியா அப்படின்ட்டு விஷ் பண்ணுவாங்க. அதனாலே வந்து அண்ணன் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஒரு விஷயம். எப்பவுமே நம்மளும் வளரணும், அடுத்தவங்களும் வளரணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். அதுக்காக தேங்க்யூ. எனக்கு ஒரு நல்ல சான்சஸ் உங்க கூட பண்றது கொடுத்துருக்கீங்க. அதுக்கு தேங்க்ஸ். வணக்கம். அதாவது நாங்கள் மஜித் சாரோட ரொம்ப நெருங்கிய நட்போட பல ஆண்டுகளாக நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா பல ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். திரைப்படத்துக்கான முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. அதோட இங்கே இருக்கக்கூடிய நம்ம